அனைவருக்கும் வணக்கம். இது ஐபி ஜீனியஸ். நான் முருகேசன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிலிண்டரோட எக்ஸ்பைரி டேட்டை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சிலிண்டரோட மேல் பகுதியில் 3 பட்டை போன்ற அமைப்பு இருக்கும். அதில் ஒரு பட்டையில் சிலிண்டரோட எடை எவ்வளவு அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இன்னொரு பட்டையில் ஏபிசிடி இப்படி 4 எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து எழுதி அதுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் எழுதியிருப்பாங்க. இது எதுக்குன்னு பார்ப்போம். அதாவது ஒரு வருஷத்தை 4 பிரிவாக பிரிக்கிறாங்க. ஏபிசிடி அப்படின்னு. ஒவ்வொரு பிரிவுக்கும் 3 மாதங்கள். அது எப்படின்னா, ஏவுக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். பிக்கு ஏப்ரல், மே, ஜூன். சிக்கு ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். டிக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இப்போ இந்த சிலிண்டரில் B23 அப்படின்னு எழுதியிருக்காங்க. இது என்னென்னா 2023 வரைக்கும் இந்த சிலிண்டர் பயன்படுத்திக்கலாம். 2023 பி பிரிவில் இருக்கிறதுனால எந்த மாதம் வரைக்கும்னா ஏப்ரல், மே, ஜூன் அந்த 3 மாதம் வரைக்கும் இந்த சிலிண்டர் பயன்பாட்டில் இருக்கலாம். அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தக்கூடாது. ஒருவேளை நீங்கள் சிலிண்டர் வாங்கும்போது இந்த மாதிரி இப்போது 2021 அப்படின்னா 2020 அப்படின்னு எழுதியிருந்தாங்கன்னா அந்த சிலிண்டரை நீங்கள் வாங்கக்கூடாது. அதை அவங்ககிட்ட சொல்லி ரிட்டர்ன் பண்ணி வேறு சிலிண்டரை தான் வாங்கிக்கிறணும். அதே மாதிரி இந்த சிலிண்டரோட அடிப்பாகத்தில் 3 நீள்வட்டத்தில் ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் தெரியாமல் சிலிண்டருக்கு வீடு கழுவும் போது சிலிண்டருக்கு கீழே தண்ணி போயிடுச்சுன்னா அதுக்குள்ளே அந்த காற்று போய் அது அந்த தண்ணியை ட்ரை பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. இல்லைன்னா அந்த சிலிண்டர் துருப்பிடிச்சு சீக்கிரமே டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சிலிண்டர் பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். சிலிண்டர் வாங்கையிலே சீல் இருக்கா அப்படின்னு பார்த்து அந்த டெலிவரி மேன்கிட்ட சீலை ஓப்பன் பண்ண சொல்லி செக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்படின்னு சொன்னால் அவங்களே எதுவும் லீக்கேஜ் இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்து செக் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. நாமளுமே சிலிண்டர் பயன்படுத்தும் போது ரொம்ப அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. சிலிண்டர் இப்போ ஒரு சிலிண்டர்லேருந்து இன்னொரு சிலிண்டர் மாற்றும்போது ஜன்னல் கதவுகள் எல்லாமே திறந்து வச்சுருக்கணும். லைட்டு இதுகெல்லாம் எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் சிலிண்டரை மாற்றணும். ஒருவேளை லீக்கேஜ் இருந்தால் உடனடியாக அந்த வெள்ளை மூடியை லாக் பண்ணி சிலிண்டரை தூக்கி வெளியில் வச்சிடணும். அது மாதிரி தண்ணிகளில் வீடு அலசும்போது சிலிண்டரில் படாதவாறு வீடு அலசணும். அந்த சிலிண்டருக்கு கீழே ஒரு ரேக்கு கொடுத்துருப்பாங்க. முடிஞ்சவரை அதை பயன்படுத்தி அதுக்கு மேலே சிலிண்டரை வச்சு பயன்படுத்தணும். இந்த மாதிரி நல்ல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பெல் பட்டனை அமுக்கிடுங்க.